நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த மாதிரி 6.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஸ்பேசிஸான 3 BHK வில்லா தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோங்க. 12 இயர்ஸ் ஓல்டுங்க இந்த பில்டிங் வந்துட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.25 சென்ட் இடத்துல வந்துட்டு 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வந்துட்டு இந்த வீடு வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணலில் கட்டின வீடுங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல ஷெட் பேக் கொடுத்து அதுபோக கார்டனிங் ஏரியா கொடுத்து சூப்பராக இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 கார் தாராளமாக பார்க் பண்ணலாங்க இதில் வந்துட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு கார்டனிங் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ட்டிகோட மெஷர்மெண்ட் மட்டும் 20x16, அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து கேரளா டைப் ஓடு போட்டு அதுலேயுமே நமக்கு வந்து கார் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்கோட ஏஜ் 12 வருஷம் அப்படின்னா யாருமே நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து 20x16 மெஷர்மெண்ட்ல ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது போக கம்ப்ளீட்டாக உடன் விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வீட்டோட டைனிங் ஏரியா 10x10ங்க. அது போக வீட்டோட அக்னி மூலையில் 10x10 மெஷர்மெண்ட்ல கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல், அது போக வந்துட்டு நமக்கு டேபிள் டாப்க்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10x11 அப்படின்ற மெஷர்மெண்ட்ங்க. டைனிங் ஸ்பேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 6.25 சென்ட் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அது போக போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு ஜலமூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸாக லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடுங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹால் ஏரியாவில் நமக்கு வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 11x17 மெஷர் பண்ணுங்க. இதுலேயே உடன் விண்டோ 2 கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கிளாஸட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் மட்டும் இன்னி கிளாஸட்டுங்க. ஸோ இது வீட்டோட அனதர் பெட்ரூமுங்க. 3rd பெட்ரூம் 11x10 மெஷர் பண்ணுங்க. காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸட் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 12 வருஷம் பழைய வீடுங்க. கம்ப்ளீட்டாக வந்து சாண்ட் யூஸ் பண்ணி கட்டின வீடுங்க. சுற்றியுமே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பில்டிங்கோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ண வீடுங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க. எக்ஸாக்டாக பெரியநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சால்சர் கம்பெனி பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். என்னுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 85 lakhs வருது.